பேசவா பேசாமல் இருக்கிறாரு, மும்முன் இருக்கிறாரு, வாயை திறந்துட்டாரு. நீ மௌன புரட்சி பண்றீங்க அப்படின்னு கேட்டார். நீ 6 மாதம் இந்த அனல் அடிக்கும் போல அதில் ரொம்ப தெளிவான ஸ்பீச். கட்சி நிதின்ற பேரில் அடித்த கொள்ளையை ஒன்றா கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி சார் இருந்துச்சு? விட்டீங்க போங்க, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத ஆணித்தரமான பேச்சு. இங்க இருக்கிற நிறைய பேர் நடுங்கி போய் இதெல்லாம் நம்ம மேல அவதூறு வேற. அண்ணா சொன்ன இருமொழி கொள்கை அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். மாநில உரிமையில் விட்டு கொடுக்க மாட்டோம். நீட் தேர்வு ரத்து, இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை கொள்கை. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், லஞ்சம் கிடையாது, வாங்கினவனையும் விட மாட்டோம், நாங்களும் வாங்க மாட்டோம், கொள்ளை அடிக்க மாட்டோம், கொள்ளை அடித்தவர்களையும் விட மாட்டோம். மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒரே ஒரு வார்த்தை தானங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார். அது என்னப்பா பார்ட்டி ஃபண்டு? எல்லாம் எந்திரிச்சு தெரியும், நக்கலா கேட்குறாரு என்னது அப்படின்னோடனே பார்ட்டி ஃபண்டுன்னு கீழே சொல்கிறாங்க. அதை சொன்னோடனே பற்றிக்கிடுச்சு. பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா அப்பாவை இப்படியா சார், அப்பாவை இப்படி கிண்டல் பண்ணலாமா சார்? குட்டி கதைக்குன்னு ஒரு எல்லை இல்லையா சார்? அப்பாவை போய் சட்டசபையில் தேர்னா எப்படி சார்? அதுக்கு ஒரு ரசிக்கிற கூட்டம் இருக்குல்ல, ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல. உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? திமுக சிரிக்கிறாப்ல, எடப்பாடி பழனிசாமிங்களா அப்படியே சிரிப்பு. நம்மளால முடியாதல அதெல்லாம் எப்படி சிரிச்சு. 2017 2026 அதிமுக திமுகவை சேர்த்து தான் சொல்றாரு. ஊர் அடிச்சு ஒலையில போட்ட கதையா நீங்க அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒவ்வொன்னா சொல்றேன் அப்படின்னு அவ்வளவு தைரியம் பேச ஆரம்பிச்சிடாரு. ஏங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினா ஆதாரம்லாம் பேச மாட்டாருங்க. ஊர் அடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. இது வரைக்கும் நீங்க யாரையாவது பேச விட்டுருக்கீங்களா? யாராவது பேசுறத கேட்டிருக்கீங்களா? எங்களுக்கு தான் மூலவாதி அதிகம், நாங்க தான் அரசியல்வாதி, எங்களுக்கு தான் பரம்பரை அரசியல் அப்படின்னு அரசியலை ஒரு அந்நியப்படுத்தி வச்சிருந்தீங்க. அதெல்லாம் உடைச்சு விட்டோம். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருந்துச்சு? விட்டீங்க போங்க, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத ஆணித்தரமான பேச்சு. அது பார்க்குறப்ப சொல்ல வந்த கண்டென்ட்டை நச்சுன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்கன்னு சொல்றதுக்கு இப்படியா பேசணும், ஐயோ மாலா எரியுங்கிற மாதிரி ஒரு கரெக்டாக 1/2 மணி நேரம் 9:30 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக அந்த பஞ்சுவாலிட்டி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சித்ரலட்சுமன் சார் ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு இருக்கப்ப பேசிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், சார் இந்த சிஎம் 9:30க்கெலாம் இதுக்கு வந்துடுறாங்க சார், பஞ்சுவாலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாருன்னு. இல்லைங்க, ஷூட்டிங்கே அப்படி தான் வரோம். 8 மணினா 7:55க்கு அந்த இருப்பாராம். நேற்று ஒரு வேலையாக செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு விஷயமா போயிருக்கிறப்ப பார்க்குறேன், கரெக்டாக 6 மணிக்கு ஒரு முள்ளு தவறல, ஒரு முள்ளு இது பண்ணல, 6 மணிக்கு முதலமைச்சர் வெளியில் கிளம்புறாரு. 6 மணி வரைக்கும் எந்த அமைச்சர் வெளியில் கிளம்பல, உள்ளே உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற செக்ரட்டரியேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மன்றமாக மாறி இருக்கு. கூட்டமாக மக்கள் போகிறாங்க, அமைச்சர்களை பார்க்குறாங்க, அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க. அதுக்கு நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் இட்டாலியில் வேலைக்கு போயிருக்கிறாரு. அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் அன்கான்ஷியஸனுக்கு போயிட்டார், சுயநலம் இழந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவரை எப்படியாவது அங்கேருந்து கூட்டு வரணுங்கிறாங்க. அவருடைய பாஸ்போர்ட் இதெல்லாம் நிறையா மிஸ் ஆயிடுச்சு போல். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அங்கே இருந்திருக்காரு போல். இப்போ அவர் அங்கேருந்து கூட்டு வரணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த செய்தியை சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஷாஜஹான் அவர்களுக்கு கொண்டு போகிறாங்க. எத்தனை மணிக்கு கொண்டு போகிறாங்க? நைட்டு 9 மணிக்கு அவருக்கு இந்த செய்தி போகுது. 9 மணிக்கு செய்தி போனே அவர் செக்ரட்டரியேட்லாம் முடிச்சுட்டு அவர் எங்கே வீட்டுக்கு போனவர். அது செய்தி அவருக்கு ரீச் ஆனது 10 மணி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, 10 மணிக்கு அந்த குடும்பத்தை வர சொல்லியிருக்காரு நைட்டு. அவங்க 11 மணிக்கு மிட் நைட் 11 மணிக்கு அந்த குடும்பத்தை சந்தித்து, நாளைக்கு இதை சிஎம்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம், நீங்களும் வந்துடுங்க, சிஎம்ஐ மீட் பண்ணிடுவோன்ட்டாங்க. இது இல்லாமல் வெளிநாடு வாழ்த்துறை அமைச்சர் தென்னரசுன்னு நினைக்கிற அவர் பேர், அவருக்கு இந்த செய்தி போயிருக்கு. அவர் 11 மணிக்கு அவர் லைனாக வந்துட்டார் அந்த குடும்பத்துக்கு. அவரும் அங்கே போயிருக்கிறார். அது எவ்வளோ வேகமாக ஒரு அரசாங்கம் செயல்படுதுங்கிறதுக்கு உதாரணம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் நேரடியாக அமைச்சரவை பார்க்குறாங்க, மற்ற எம்எல்ஏவை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது சட்டமன்றம் மக்கள் மன்றமாக இன்றைக்கி மாறி ஒரு ஜெகஜோதியாக இருக்குது. அதனுடைய மிக சிறப்பாக தான் இன்றைக்கி ஒரு ஸ்பீச். பேசாமல் இருக்கிறாரு,
மும்முன் இருக்கிறாரு, வாயை திறங்க சாம்னு வாயை திறந்துட்டாரு. நீ மௌன புரட்சி பண்றீங்க அப்படின்னு கேட்டார். நீ 6 மாதம் இந்த 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 அனல் அடிக்கும் போல் அதில் ரொம்ப தெளிவான ஸ்பீச்சு. அதாவது நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன பண்ண போகிறோம், எங்களுடைய கொள்கை என்ன, எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு என்ன, அதுக்கு பதில் என்ன, இதுதான் கண்டென்ட். அவர் நாங்கள் மண்டலத்திலேருந்து இவ்வளோலாம் செஞ்சுருக்குறோம், சேவைகள்லாம் செஞ்சுருக்கிறோம், அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நாங்கள் சிஎம் ஆகிட்டோம். சிஎம் ஆனதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுடைய கொள்கை என்ன, பெரியாருடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. பெரியாருடைய கடவுள் மறுப்பை தவிர மீதியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா மத நம்பிக்கைகளுக்கும் நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். அண்ணா சொன்ன இருமொழி கொள்கை அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாநில உரிமையில் விட்டு கொடுக்க மாட்டோம். நீட் தேர்வு ரத்து, இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை கொள்கை. பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. இதை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணுறோம். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டு, லஞ்சம் கிடையாது, வாங்கினவனையும் விட மாட்டோம், நாங்களும் வாங்க மாட்டோம், கொள்ளை அடிக்க மாட்டோம், கொள்ளை அடித்தவர்களையும் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நாங்கள் என்ன ஒரு ஐடியாலஜிக்கலாக இந்த அரசாங்கத்தை கொண்டு போகிறோம். பெரியார் அண்ணா அந்த ஐடியாலஜி, அதே நேரத்தில் ஊழல் ஃப்ரீ அரசாங்கம், அதே நேரத்தில் டிரான்ஸ்பிளான்டான அரசாங்கம், அதே நேரத்தில் எதிர்க்கட்சியில் வச்சக்கூடிய குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, மின் தட்டுப்பாடு பிரச்சனை. ஆக்கப்பூர்வமாக இருந்தால் எடுத்துக்கிறோம். ஆமாம், ஆக்கப்பூர்வமாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துக்கிறோம், திருத்திக்கிறோங்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ வச்ச குற்றச்சாட்டுக்கான பதில், மின் தட்டுப்பாடு பிரச்சனை இருக்குது, மின் தட்டுப்பாடு பிரச்சனைக்கு என்ன காரணங்கிறத ரீசனாக சொல்கிறார். நிறையா வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, ஷார்ட்டேஜஸ் இருக்குது, அதிகமான இருக்குது. இப்போ அதை நாங்கள் அதிகப்படுத்துறதுக்கு ரோந்து வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறோம், தனித்தனி ஒரு ஜோனலில் ஆஃபீஸர்ஸ் போட்டு கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். சீக்கிரத்தில் அதை சரி பண்ணிடுவோம். ஓகே, 1 மாதத்தில் வந்திருக்காங்க, சரி பண்ண போகிறாங்க. சிங்கப்பெண் படை போட்டிருக்கிறோம், அதை வந்து நாங்கள் இன்னும் சட்டங்களை கடுமையாக்க போகிறோம், அதில் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அப்புறம் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அப்படி லைட்டாக அவர் டச் பண்ணுறாரு. அப்போ தான் அவங்க கொதிக்க ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை தானேங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார். அது என்னப்பா பார்ட்டி ஃபண்டு, எல்லாம் எந்திரிச்சு தெரியும், நக்கலாக கேட்குறாரு, என்னது அப்படின்னோடனே பார்ட்டி ஃபண்டுன்னு கீழேன்னு சொல்கிறாங்க. அதை சொன்னோடனே பற்றிக்கிடுச்சு. சட்டமன்றம் அது வரைக்கும் 30 நிமிஷம் அமைதியாக இவர் பேசுகிறத, காலம் எவ்வளவு விசித்திரமானது, வாழ்க்கை எவ்வளோ விசித்திரமானது, இது வரைக்கும் நீங்கள் யாரையாவது பேச விட்டுருக்கீங்களா, யாராவது பேசுகிறத கேட்டிருக்கீங்களா? எங்களுக்கு தான் மூலவதியுமே அதிகம், நாங்கள் தான் அரசியல்வாதி, எங்களுக்கு தான் வந்து பரம்பரை அரசியலை கரைச்சி குடித்தவன், உங்களுக்குலாம் அரசியல் என்ன தெரியும், உங்களுக்கு பேச வராது, உங்களுக்கு அது புறம் தெரியாது அப்படின்னு அரசியலை வந்து ஒரு அந்நியப்படுத்தி வச்சுருந்தீங்க. அதெல்லாம் உடச்சி விட்டோம். நீங்கள் பேசின ஸ்பீச்சு வந்து மேட்டுக்குடிக்கு மட்டும்தான் அரசியல்ன்ற மாதிரி. மேட்டுக்குடியில் அறிவார்ந்தவர்கள் தான் அரசியல் பண்ணுவோம், நாங்கள்லாம் நாங்கள் எவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கோம் தெரியுமா, நாங்கள்லாம் தெரியுமா. எனக்கு அதை பார்த்தோன்னே இந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு காமெடி ஞாபகம் வந்துச்சு. பின்லடன் தெரியுமா? தெரியாதுங்க. அவரை தெரியும். புஷு தெரியுமா? தெரியாதுங்க. கந்தசாமி தெரியுமான்னு கேட்பாப்புல. கந்தசாமி அவன் தான் என் முன்னாடி வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு உலக அரசியல் பேசிட்டு உள்ளூர் அரசியல் விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ண அந்த மேட்டுமைத்தனம், பண்ணையாறுத்தனத்துக்கு தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து சரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. யாரையுமே நீங்கள் வந்து உள்ளே விடுறதில்ல. ஒரு சாமானியன்லாம் அந்த சட்டமன்றத்துக்குள்ளே போய் பல வருஷம் ஆச்சு, இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காங்க, கேள்வி கேட்குறானே, பதில் சொல்லணுமே. உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் அதில் எதிர்க்கட்சியாக, சிறந்த எதிர்க்கட்சியாக நீங்கள் அங்கே உட்காந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? வெளியே போயிட்டாங்களே, வெளியே என்ன பேச செய்கிறீங்க? இப்போ முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், குற்றச்சாட்டு இல்லை, இவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறார். அப்புறம் சபாநாயகர் சொல்கிறார், உங்களுக்கான நேரம் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறார், எந்த கட்சியும் குறிப்பிடல. ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், 2017 2026 அதிமுகவை சேர்த்து தான் சொல்கிறார். 2 ஆட்சியிலையும் ஏகப்பட்ட கரப்ஷன் நடந்திருக்கு, தோண்டிக்கிட்டு இருக்கிறோம், யாரையும் நாங்கள் விட மாட்டோம், தப்பிக்க விட மாட்டோங்கிறார். அப்போ 2017 2026 வரைக்கும் திமுக, அந்த அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட்டில் நடந்த மொத்த கரப்ஷனையும் தோண்ட போகிறோங்கிறார். அப்போ நீங்கள் வந்து ஒரு பதில் சொல்லுங்கள், அங்கே பண்ணுறோம் பண்ணலை அப்படின்னு சொல்லணும்ல. நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்க, டாஸ்மார்க்லேருந்து பார்ட்டிக்கு ஃபண்டு வாங்குறாங்க, டாஸ்மார்க்லேருந்து கட்சி நிதி வாங்குறாங்கன்னு ஒரு சொல்கிறாரு. அது எந்த கட்சின்னு தெரியல, அதுக்கே நீங்கள் ஏன் கோபப்படுறீங்க? சொல்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிக்க கதறீங்க. இப்போ உங்கள் திமுக வாங்கியிருக்குன்னு சொன்னால் ரைட், ஓகே, எங்களை அவதூறுக்கு சொல்கிறீங்கன்னு. ஒரு கட்சியெல்லாம் பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் மறுத்து பேசலாம், இல்லை ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கலாம், நிரூபிங்கன்னு சொல்லலாம், இல்லை இந்த அவைக்கு குறிப்பிலேருந்து நீக்கப்படுங்கன்னு சொல்லலாம். அதிமுக அமைதியாக இருக்கு, நீங்கள் மட்டும் அதிமுக சிரிக்கிறாப்புல. எடப்பாடி பழனிசாமிங்களா அப்படியே சிரிப்பு, நம்மளால முடியாதல, அதெல்லாம் எப்படி சிரிச்சு பூரிப்பில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. யோ உன் கட்சி அங்கே காணா போயிட்டு இருக்கு, உனக்கு சேர்த்தா வைக்கிறார் ஆப்பங்க அப்படிங்கும் போது அவர்கள் இன்றைக்கி வெளிநடப்பு அப்படின்னு வெளிநடப்பில் போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் ரீல்ஸ் போடக்கூடிய அரசாங்கமாக இருக்குது, அது வந்து சினிமா தேட்டர் மாதிரி இருக்குது, ஆடியோ லான்ச் மாதிரி இருக்குது இருந்துட்டு போது மக்கள் பார்க்குறான். இன்றைக்கி 2 கோடி பேர் பார்த்துருக்குறான், 2 கோடி பேர் பார்த்துருக்கான் இன்றைக்கி. நீங்கள் வெளியேறினதை பதில் சொல்ல. ஆமாம்,
இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் சட்டமன்றத்தை நேரடியாக எனக்கு தெரிஞ்சு இந்த 50 வருஷத்தில் பார்த்தது இன்னைக்கு தான். ரசிக்கிறான். இன்னும் நம்மளால் ஓட்டு போட்ட ஒரு பிரதிநிதி உள்ளே உட்காந்துருக்கிறான். நம்ம நினைக்காத ஒரு முதலமைச்சர் அங்கே இருக்கிறாரு. அவர் என்ன பேசுகிறான்னு கவனிக்கிறான். அப்போ அவனுக்கு புரிஞ்ச மொழியில் எளிமையாக அவனுடைய பாஷைகளே பேசுகிறார். அது நீ இவ்வளோ நக்கல் பண்ணலாமா சார்? 75 ஆண்டுகால கட்சியை பார்த்து இவ்வளோ நக்கல் அடிக்கிறது அவருக்கு தெரியாதா? பார்ட்டி ஃபண்ட்றது உண்மையிலே அவர் மறந்துட்டாரா என்ன? அப்போ உங்களை சொன்னா தானே எங்கள் குற்றமுள்ள ஒரு நெஞ்சு தாங்க குரு இருக்கும். நீங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்கல. இப்போ நீங்கள் கேட்குறேன், இந்த கம்பெனியில் நீங்கள் கொள்ளை அடிச்சிட்டீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் என்ன சொன்னீங்க? சார் நான் ஏன் சார் கொள்ளை அடிப்போம் அப்படி சொல்லணுமா இல்லையா? நீங்கள் ஏன் வெளியே ஓடுறீங்க? புரியுது. அப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள். பார்ட்டி ஃபண்ட் யாருங்க வாங்கினா ஏங்க பேசுகிறீங்க? அநாகரிகமான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். கேட்கணும் தானே. அதையே நீங்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறோம். அப்போ என்னென்னா ஆட்டை களைச்சி விடுறது. இந்த பிரம்மபுஜாரில் யாரும் பார்த்துருக்கீங்களா? தோட்டத்தில் போட்டிருக்கப்போ ஒரு விலை கேட்போம், வாங்கலைன்னா பக்கத்தில் இருக்கிற போட்டு அடிப்பான். எப்படின்னா அந்த கூட்டத்தை களைச்சி விடுறதுக்கு. அந்த கூட்டத்தை களைச்சி விடுற வேலையை நீ அடுத்து இவர் பேசிடக்கூடாது. விட்டால் மனுஷன் இன்னும் நிறையா வச்சிருக்காப்புல போல, ஆயுதத்தை எடுத்து விட்டுருவாப்புல போல. அதிகமாக பேசினாப்புல நினைக்கிறேன். அங்கே தான் சவுண்ட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து ஊரை அடித்து ஒலையில் போட்ட கதையாக நீங்கள் அடித்த கொள்ளையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன் அப்படின்னு அவ்வளோ தைரியம் பேச ஆரம்பிச்சிடாரு. ஏங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினா ஆதாரம்லாம் பேச மாட்டாருங்க. அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும். அப்போ இவர் பேசுகிறாருன்னா ஆதாரங்கள் ஏதோ வச்சிருக்கிறாருன்னு பேசுகிறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கான ஸ்பேஸ் வருது, நீங்கள் அதே மாதிரி பேசுங்க. அதை தான் நேற்று ராஜ்மோகன் கூட அமைச்சர் சொன்னார். நீங்கள் பேசுகிற நேற்று முழுவதும் நாங்கள் கேட்டோம், எந்த குறுக்கீடும் நாங்கள் பண்ணல. இப்போ நாங்கள் பேசுறதுக்கு நீங்கள் கேளுங்க. காலம் அப்படி தானே, வாழ்க்கை அப்படி தானே, சக்கரம் சுத்தம் இல்லை, சுத்தமாக இல்லையா? வாழ்க்கை சக்கரை சுற்றுறது இருக்கட்டு சார். அப்பாவை இப்படியா சார்? அப்பாவை இப்படி கிண்டல் பண்ணலாமா சார்? ஒரு குட்டி கதைக்குன்னு ஒரு எல்லை இல்லையா சார்? அப்பாவை போய் சட்டசபையில் தேன்னா எப்படி சார்? அதுக்கு ஒரு ரசிக்கிற கூட்டம் இருக்குல்ல, ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல. குட்டி கதை எப்படி இருந்துச்சு? குட்டி கதை நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் பதில் வர மாட்டேங்குது. இல்லை, குட்டி கதையை பொறுத்த வரைக்கும் அது அவர்களை ரசிக்கிறாங்க. அவர்களை இந்த ரசித்து தானே ஓட்டு போட்டுருக்குறாங்க. 1,70,00,000 பேர் இவருடைய பேச்சு ரசித்து தானே ஓட்டு போட்டுருக்குறாங்க. அப்போ அந்த குட்டி கதை சொல்கிறார். அந்த குட்டி கதையை சட்டமன்றத்தில் ரசிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார், ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற மாண்பை குறைச்சிட்டாங்க. என்ன மாண்பு? அடுக்குமொழியில் பேசுகிறதும் வந்து செந்தமிழில் பேசுகிறது தான் சட்டமன்றத்தினுடைய மாண்பா? மக்களின் குரலை மக்களின் மொழியில் பேசுகிறது தாங்க சட்டமன்றம். இன்றைக்கி அதான் பேசியிருக்கிறாரு. நீங்கள் யாருக்குமே புரியக்கூடாது, அறிவாளிகள் மட்டும்தான் சட்டமன்றத்தை பார்க்கணும், அறிவாளிகள் மட்டும்தான் சட்டமன்றத்தில் பேசணும், அறிவாளிகள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு வச்சு இந்த கட்டமைப்பை உடைச்சிட்டு இன்றைக்கி சாமானியனுடைய மொழியில் யதார்த்தமாக பேசுகிறாரு. பேசுன்னு பேசிட்டாரு. நீ என்ன பண்ணுவீங்க? நீ 6 மாதத்துக்கு இது அனல் கக்க போகுது. அப்போ சட்டமன்றத்தை இன்றைக்கி சாமானியர்கள் பார்க்குறதுக்கான ஒரு கேட்டை திறந்துட்டுருக்காங்க. அதோட நாங்கள் 7 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு நாங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்கோம். 4 சகோதரிகள் வந்து இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போடுறாரு. அப்புறம் ஆட்சியின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிறார். இதுக்கு சட்டம் நீங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய பிரச்சனை என்னென்னா மின்வெட்டு பிரச்சனை. மின்வெட்டு பிரச்சனைக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், சரி பண்ணிடுவோங்கிறார். எனக்கு தெரிஞ்சு இப்போ குறைஞ்சிருச்சு ஓரளவுக்கு. அப்புறம் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படிங்கிறார். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டுங்கிறது அதிகமாக நடக்கக்கூடிய கரப்ஷன் அப்படிங்கிற பார்த்தா அந்த ஆர்டிஓ ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இங்கேயெல்லாம் பார்த்தா நேற்று கூட நம்ம ஒரு வீடியோவில் கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க. முந்தையெல்லாம் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கேட்பாங்க, இப்போ கொடுக்குறத கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு சில இடத்துலன்னு போடுறாங்க. அப்போ அதை வந்து கையில் எடுத்துருக்காங்க. கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு போகணுன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. புதிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க, புதியவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சியில் வைக்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதை அவருடைய மொழியில், அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய லாங்குவேஜில் அவர் பேசியிருக்கிறார். அது மக்கள் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் ரசிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. எதிர்கட்சியில் திருப்பி பதில் சொல்லலாம். ஆக்சுவலாக சட்டமன்றத்தை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க, காலவரையின்றி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. வெளியில் போய் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்கிறாரு. சட்டமன்றத்தை வந்து மாண்பை மீறிட்டாங்க, வந்து ஆடியோ லான்ச் மாதிரி பேசிட்டாரு. ஆடியோ லான்ச்சில் பேசுறதை பார்த்தா ஓட்டு போட்டுருக்காங்க. பேசுறதுல என்ன மாண்பு அப்படி இருக்கு? அதாங்க இந்த தோணி தான் உங்கள்கிட்ட. நீங்கள் அவர் பேசுனது என்ன பேசியிருக்காரு? அவர் என்ன நீங்கள் பேசின குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்காரா? கொள்ளையடிக்க மாட்டோம், கொள்ளையடிக்கிறவங்களே விட மாட்டோம் அப்படின்றத ஒரு டைலாக். கொள்ளையடிக்க மாட்டோம், கொள்ளையடிக்கிறவங்க விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சவங்க விட மாட்டோம். ரைட்டு. நாங்கள் வந்து லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாங்கத்தை ரன் பண்ண போகிறோம், ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், செய்வோம். 2வது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அரசாங்கம். இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம். ஒன்றிய அரசுங்கிற சொல்கிறார், ஒன்றிய அரசோட நாங்கள் நிர்வாக ரீதியாக நாங்கள் வந்து தோழமையோடு இருப்போம்.
கொள்கை ரீதியாக நாங்கள் எதிராக இருப்போம். இல்லை அதே மாதிரி அந்த குட்டி கதையும் சொல்லிட்டு அடுத்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நக்கல் நையாண்டி எனக்கு அடிக்க தெரியும், அதெல்லாம் வேணாம், ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுவோன்னு வந்திருக்கேன், நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஆமாம், நீங்கள் வந்து அவருடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். கொள்கை என்ன, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் யதார்த்த மொழியில் பேசுகிறாரு, அதை ரசிக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இதான் சட்டசபை மாண்பு இப்போ இங்கே கெட்டு போச்சு. சட்டசபையில் வேறு ஏதாவது பண்ணாங்களா? சட்டசபையில் மாண்பு கெட்டு போச்சுன்னா சட்டசபையில் இப்படி தான் பேசணுங்கிற ஏதாவது வரமுறை இருக்கா? ஆபாச வார்த்தையை பேசினார், தவறான வார்த்தையை பேசினாரா? சட்டசபையில் அவருடைய மொழியில் பேசுகிறாரு, சாமானியனுடைய மொழியில் பேசுகிறார். சாமானியன் ரோட்டில் பேசிகிட்டு இருக்கிறவங்களுடைய மொழியில் சட்டமன்றத்தில் இப்படி தான் பேசணும், இந்த அடுக்குமொழியில் தான் பேசணும், இந்த 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 மீட்டருக்குள்ளே தான் பேசணும்னு ஏதாவது என்ன இதாக இருக்குது? அதை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. அந்த கட்டமைப்பு உடைச்சிருக்கிறாரு. யார் வேணாலும் சட்டமன்றத்தில் பேசலாம், மக்கள் தேர்ந்தெடுத்தால். அது மாதிரி இந்த தமிழ் தாய் 2 முறை தேசிய கீதம், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். குடியரசுத் தலைவர் வரும்போது நீங்களும் அதே 2021 ஆகஸ்ட் 2 நீங்களும் இதை பண்ணியிருந்தீங்க. அப்போ கேட்டால் குடியரசுத் தலைவருக்கு ஒரு ப்ரோட்டோக்கால், இதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு நடத்தின எல்லா நிகழ்ச்சியிலையுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே 2-3 நிகழ்ச்சி அப்படி நடந்துச்சு, அதை சுட்டி காட்டினாங்க. அதை இவங்களும் சரி பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். சட்டமன்றம் நடக்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி எல்லாமே இவங்களும் இப்போ மாற்றிட்டாங்க. அது ஒரு முறை அவங்க நடந்திருக்கு, அதே மாதிரி இவங்க ஒரு முறை நடந்திருக்கு, இவங்களும் மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் சுட்டி காட்டினீங்களே அப்படின்னு எதிர்க்கட்சியாக இருந்தால் சுட்டி காட்ட தான் செய்வாங்க. அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து முதல் பாடணும், இறுதியில் வந்து தேசிய கீதம் பாடணுங்கிறதா தமிழ்நாட்டினுடைய ஒரு புரோட்டோக்காலாக இருக்குது. அதில் சில மாற்றங்கள் நடந்ததுனால இவங்க எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டாங்க. எதிர்க்கட்சியில் மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலும் சுட்டி காட்டினாங்க. அதை மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு முறை அங்கேயும் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் செஞ்சதுக்கு நான் செஞ்சது சரியாக போச்சு போக அப்படிங்கிற மாதிரி அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அந்த விஷயத்தில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறக்கூடாது. அப்படியே எழுதி மனப்பாடம் பண்ணி பார்த்து படித்து அவங்க ஆளுங்களை கைதட்ட விட்டு அதிலே பூரி படைஞ்சிட்டு இருக்க ஒரு அரசாங்கம் தான் உள்ளே உட்காந்துருக்குன்னு உதயநிதி அவர்கள் வெளியே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்லை, அவர் என்ன இது எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு? இவர் கேட்ட கேள்விக்கு வேறு ஏதாவது பதில் சொன்னாரா? லியோ படத்துலேருந்து சீனை பேசினாரா? இல்லை வந்து போக்கிரி படத்துலேருந்து ஏதாவது வசனம் பேசினாரா? இல்லை கடைசியாக வந்த கோட்லேருந்து ஏதாவது காட்சிகளை பேசினாரா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்தை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய கொள்கை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோங்கிறாரு. இதில் என்ன வேறு என்ன பேசினாருங்க? வேறு ஏதாவது மாற்றி பேசியிருந்தா நம்ம சொல்லலாம். இங்கே வந்து ஆடியோ லான்ச்சில் பேசினோம். ஆடியோ லான்ச்சுன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த படத்தை பற்றி பேசியிருப்பார். இங்கே சட்டமன்றத்தை பற்றி பேசுகிறார். இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியாளரை பற்றி பேசுகிறாரு. மறைந்து போன தலைவர்களை அவர் வந்து ரொம்ப மரியாதையை பேசுகிறார். அதில் உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். கருணாநிதி அவர்னு சொல்லிட்டு 2 தடவை சாரி கேட்குறாரு. 2 தடவை சாரி கேட்டு கலைஞர்ன்றார். அப்போ மறைந்து போன தலைவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை, அவர் பிறந்த நாளைக்கு கூட இங்கே ட்வீட் போட்டிருந்தார், தமிழுக்காக அவருக்கு செய்த விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி மறைந்து போன தலைவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம், ஒரு நாகரிகமான விஷயம். அதே நேரத்தில் தவறாவெல்லாம் பேசலை. அவங்க வச்சக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவருடைய பாடி லாங்குவேஜில் அவருடைய மொழியில் அவர் பேசுகிறார். அவர் இயற்கையாக அப்படி தானே பேசிட்டு இருக்கார் எல்லா மேடையிலையும். இப்போ இனிமேல் என்னென்னா பேசுன்னு யாரும் சொல்லாதீங்க. இனிமேல் எனக்கு தெரிஞ்சு இந்த போர்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாய் திறங்க சிஎம் சார் வாய் திறந்துட்டார். கடைசி நாள் பேசி பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டார். இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து அதுக்கு வேறு காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இது ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கி சட்டமன்றத்தில் எவ்வளவோ அனல் பறக்கும் விவாதம் நடந்துச்சு சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்த மனுஷன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பார்த்தீங்களா அவர் முகத்தை? பல்ல வாயை மூடவே இல்லை, வாய் மூறம் பல்லாதான் இருக்கார். நம்மளா சிரிச்சா தம்பி நான் கேட்க முடியாதான் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி சாஞ்சி வரக்கிட்டார். இப்படி சேர்ல ஜாலியாக ஜாஞ்சி உட்காந்துக்கிட்டு அப்பா எங்க அப்படின்னு தேடும் போது சிரிப்பு தான் அவருக்கு. ஆமாம், அதாவது என்னென்னா அதிமுகவினுடைய நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். அதிமுகவினுடைய ஐடியாலஜியே வந்து திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு மட்டும்தான். திமுக எதிர்ப்பு மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. 2 பேரும் ஒரே கட்சி தானே. அண்ணாவும் பெரியார் தானே இவங்களுக்கும் தலைவர். அப்படின்னாகும் போது அந்த திமுக எதிர்ப்பை நம்மளை விட ஒரு வலுவாக பேசுகிறாரு, ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்க்குறப்ப நினச்சேன், அடுத்து நீங்கள் தான் வருவீங்க போல. அவர் சிரிப்பை பார்த்தோன்னு நினச்சேன், எஸ்பி வேலுமணி தங்கமணியை காட்டுலாம் அடுத்த ஆள் எடப்பாடியாக தான் இருப்பார் போல. சிறப்புற ஆளு எடப்பாடி. அதிமுக ஆள் ஆளில் அடுத்து எடப்பாடி தான் இங்கே வருவாரோ அப்படின்னு நினச்சி அவருடைய அந்த சிரிப்பெல்லாம் பார்க்குறப்ப, இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத, ஆணித்தரமான, எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு புரியும் மொழியில் இன்றைக்கி ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு. எதிர்க்கட்சியில் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான விளக்கமான ஒரு பதிலை தந்திருக்கிறாரு. எதிர்க்கட்சியில் எப்பயும் போல் குற்றச்சாட்டு, ஆடியோ லான்ச்சு, வந்து சினிமா வசனம் அப்படின்னு பேசுவார். அதை பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை தான் நீங்கள் பேசியிருக்கிறாரு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக நன்றி. வணக்கம்.